சிம்மன் பேய் என்று சொன்னதும், என்னது பேயா என்று கேட்ட பூஜா வேகமாக ஓடி சென்று சிம்மனின் இடுப்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அதை பார்த்த மாதவன், ஐயோ பூஜா, என்னமா பண்ற, முதல்ல அந்த பையனை விட்டு இறங்கு என்று சொல்லி மறுபடியும் தனது மகளை கூப்பிட்டார். சிம்மனோ சிரித்துக்கொண்டே, ஹலோ பூஜா மேடம், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே என் இடுப்புல இருக்க போறீங்க? உங்க டாடி கூப்பிடுறாரு, முதல்ல இறங்குங்க என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் சுய உணர்வுக்கு வந்தவள் சற்றென்று அவனிடமிருந்து விலகி தனது தந்தையின் பின்னால் ஒளிந்து கொண்டு மெதுவான குரலில், அப்பா, என்னப்பா நடக்குது என்று கேட்டாள். அது ஒன்னும் இல்லம்மா என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை வாங்கியதிலிருந்து நடந்த அனைத்து விஷயங்களையும் பின்பு சிம்மனை சந்தித்த விஷயத்தையும் சொல்லி முடித்தார். அதையெல்லாம் ஆச்சரியமாக கேட்டவள், அப்பா, நிஜமாவே அப்ப இந்த உலகத்துல பேய் இருக்கா என்று கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்துவிட்டு, கொஞ்சம் நான் டிலே பண்ணியிருந்தாலும் இந்நேரம் அந்த பேய் உன்னோட உடம்புக்குள்ளதான் இருந்திருக்கும் என்று சொன்னான். உடனே பூஜா, என்னது, ஏன் உடம்புக்குள்ளையா என்று கேட்டு அவனை பார்த்து முறைத்தாள். தம்பி, ஒரே பொண்ணுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதனால இப்படி நடந்துக்கிறா, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க என்று மாதவன் சொன்னார். இல்ல சார், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. சரி சார், இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா இனிமே இந்த வீட்டுல இருக்கலாம் என்று சொன்னவன் தனது கையில் இருந்த இன்னொரு தகடை அவரிடம் கொடுத்து, இந்த தகடை உங்க வீட்டுக்கு வெளியில மண்ணில் புதைச்சிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். மாதவன் வீட்டிலிருந்து தனது வீட்டிற்கு வந்தவனுக்கு உடல் முழுவதும் அதிகமான வலி இருந்தது. அத்தனை நாள் அவனுக்குள் இருந்த ஸ்பிரிச்சுவல் சக்தியின் அளவு குறைந்திருந்ததன் காரணமாக அவன் மிகவும் சோர்வாக உணர்ந்தான். உடனே ஒரு சக்கர வியூகத்தை ஏற்படுத்தி அதில் உட்கார்ந்தவன் அவனுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் மந்திரம் மூலமாக மெதுமெதுவாக ஈர்த்து கொண்டு இருந்தான். காலையில் எழுந்த சிம்மனுக்கு ஏனோ மேக்னாவின் நினைவு வந்தது. அவளுக்கு போன் செய்யலாம் என்று தனது செல்போனை எடுத்தான். அப்பொழுது அவளிடம் இருந்த அழைப்பு வந்தது. உடனே சிரித்துக்கொண்டு போனை அட்டன் செய்தவன், ஹலோ என்று கேட்டான். ஹலோ சிம்மா, நான் மேக்னா பேசுறேன் என்று ஒரு சிறு வெக்கத்துடன் அவனிடம் பேசினான். சொல்லு மேக்னா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று சிம்மன் கேட்டான். எனக்கு பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, நீ ஃப்ரீயா இருந்தா இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா என்று கேட்டாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டு, நான் ஃப்ரீயா இல்லாட்டாலும் உனக்காக வருவேன், வெயிட் பண்ணு, நான் இப்பவே ரெடி ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் வேகமாக ரெடியாகி தன்னை ஒரு தரம் கண்ணாடியில் பார்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். சற்று நேரத்தில் மேக்னா வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அழுத்திய அடுத்த நொடி மேக்னா டோரை ஓபன் செய்து அவனை பார்த்து அழகாக சிரித்தாள். ஒரு நிமிடம் அவளின் சிரிப்பில் சொக்கி போனவன் பின்பு நிதானித்து ஹாய் என்று சொன்னான். உடனே மேக்னா மறுபடியும் சிரித்து கொண்டு உள்ளவா என்று கூப்பிட்டாள். மேக்னா என்னதான் பிசினஸில் பிஸியா இருந்தாலும் வீட்டை அவ்வளவு அழகாக கவனித்திருந்தாள். அந்த வீட்டில் ஒரு இடத்தில் கூட தூசி இல்லை. அவ்வளவு அழகாக எந்தெந்த பொருள் எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அங்கங்க அவ்வளவு அழகா இருந்தது. அதையெல்லாம் பார்த்து கொண்டே அங்கிருந்த சோஃபாவில் வந்து உட்கார்ந்தான் சிம்மன். சிம்மன் அப்படி சுற்றி பார்த்து கொண்டே வருவதை பார்த்த மேக்னா, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க என்று கேட்டாள். உடனே சிம்மன் அவளது கையை பிடித்து அப்படியே தன் அருகில் உட்கார வைத்து கொண்டவன், இல்ல, உன்னோட வீடு கூட உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு என்று சொன்னான். டாக்டர் எப்போ கவிஞனாக ஆரம்பிச்சாரு என்று மேக்னா சிரித்து கொண்டே கேட்டாள். உடனே சிம்மன் அவளை சட்டென்று இழுத்து அவளது கண்களோடு தனது கண்களை நோக்கியவன், இந்த கண்ணு யாரையும் பித்தனாக்கிடும் என்று சொல்லிவிட்டு மெதுவாக அவளது கண்ணில் தனது இதழை பதித்தான். இவனின் அந்த நெருக்கம் அவளுக்குள் ஏதோ செய்ய மேக்னாவும் மெல்ல அவனது நெற்றியில் தனது இதழை பதித்துவிட்டு பின்பு அவனிடம் இருந்து விலகியவள், சரி சரி, நான் கூப்பிட்டதையே மறந்துட்டேன், உனக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளை காட்டினாள். அங்கு பல வகையான உணவுகள் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்தவன், இதையெல்லாம் நீதான் செஞ்சியா என்று ஆச்சரியமாக கேட்டான். உடனே மேக்னா, ஆமா, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், உனக்காக தான் செஞ்சேன். எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் வேர்ல்டில் பெருசாக சாதிச்சு
அவார்டு வாங்குறதை விட நமக்கு பிடிச்சி நம்ம மேல அன்பா இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்காக பார்த்து பார்த்து சமைச்சிட்டு அவர் ஆஃபீஸ்ல இருந்து எப்போ வருவாரு அப்படின்னு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு என்னோட குழந்தைகளை கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் பிடிக்கும் என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்துக்கொண்டே அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூச்சர்ல உனக்கு வேலைக்கு போகணும்னா போ, இல்லைன்னா நமக்கு பிறக்க போற குட்டி குழந்தைங்களை பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு டெய்லி வெயிட் பண்ணிட்டுரு என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் சட்டென்று அவளது கண்கள் கலங்கியது. அதை பார்த்த சிம்மன் பதறி போய், என்னாச்சு, இப்ப எதுக்கு அழுகுற என்று கேட்டான். உடனே மேக்னா, சிம்மா, நீ நிஜமா தான் சொல்றியா? உண்மையிலே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்னோட ஃபியூச்சர்ல நான் மட்டும்தான் இருப்பானா என்று கேட்டாள். மேக்னா அப்படி கேட்டதும் தான் அவனுக்கு காயத்ரியின் எண்ணம் வந்தது. அச்சச்சோ, நம்ம காயத்ரி எப்படி மறந்து போனோம்? மேக்னா கிட்ட அவளை பத்தி சொல்லவே இல்லையே என்று யோசித்து கொண்டிருந்தான். அவனது முகம் மாறியதை பார்த்த மேக்னா, சிம்மா, இப்பவும் சொல்றேன், உனக்கு எனக்கும் செட் ஆகாது. நீ நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்னோட வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்று சொன்னாள். மேக்னா அப்படி சொல்லி முடிக்கும் முன்பே அவளை இழுத்து தன்னுடன் அணைத்து கொண்டவன், இனிமே சிம்மனோட வாழ்க்கை இந்த மேக்னா கூட தான். உன்னை பார்க்கும்போது துடிக்கிற இந்த இதயம் வேற யாரை பார்த்தும் துடிச்சதில்ல. அதுக்காக நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்ததில்லைன்னு சொல்ல வரல. சொல்லப்போனா உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா. ஜஸ்ட் இப்பதான் பழக்கம். அவ என்னை லவ் பண்றேன்னு சொன்னான். அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. நானும் அப்பதான் பிரேக்கப் ஆயிருந்தேன். அவ என்னை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நானும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா உன்கிட்ட உணர்ந்த காதலை அவகிட்ட நான் உணரல. அவ சின்ன பொண்ணு தான், நான் சொன்னா புரிஞ்சுப்பா. ஊருக்கு போயிருக்கா. அவ வந்த உடனே நான் நம்மளோட காதலை பத்தி சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் அவனிடம் இருந்து விலகியவள், நிஜமாவா? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று மேக்னா கேட்டாள். உடனே சிம்மன், எனக்கு அப்போ தோணல, இப்போ உன்கிட்ட நான் சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன் என்றான். சிம்மா, ஒருவேளை நான் படுற கஷ்டத்தை பார்த்து உனக்கு என் மேல சிம்பத்தி வந்து அதனால கூட என் கூட இருக்கணும்னு தோணி இருக்கலாம். உன்னோட உண்மையான காதல் அந்த பொண்ணு மேல கூட இருக்கலாம்ல. நீ ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவிடு. பாவம், அந்த பொண்ணோட லைஃப்ல நான் வந்ததா இருக்க கூடாது. எனக்கு அது லைஃப் லாங் கில்ட்டினஸ் கொடுக்கும் என்று மேக்னா சொன்னாள். மேக்னா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன் மேல எந்த சிம்பத்தியாலையும் காதல் வரல. இது உண்மையான காதல். நீ அழுதா எனக்கும் அழுகணும்னு தோணுது. இந்த உலகத்தையே அழிச்சாவது உன்னோட அழுகையை நிறுத்தணும்னு தோணுது. உன்னை யாராவது காயப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள இருந்த இடம் தெரியாம அழிக்கணும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லவ்னு நினைக்கிறேன். எனக்கு காயுவை பத்தி நல்லா தெரியும். அவளுக்கும் சின்ன வயசுல இருந்தே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் கண்டிப்பா அவகிட்ட இதை பத்தி சொல்லி புரிய வச்சுக்கிறேன் என்று சிம்மன் சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் சட்டென்று அவனை அணைத்து அவனது கன்னத்தில் தனது இதழை பதித்தவள் பின்பு அவனிடம் இருந்து விலகி, சிம்மா, நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான். ஆனா எடுக்கிற முடிவு சரியா எடு. ஏன்னா என்னோட லைஃபை இன்னொரு முறை காதல் இல்லாம தொடங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாள். மேக்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவ ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. 1 செகண்ட் என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்து பார்க்க அதில் காயத்ரியின் எண் தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. காயத்ரியின் எண்ணை பார்த்ததும் சட்டென்று சிம்மனின் முகம் கருத்து போனது. அந்த செல்போனில் காயத்ரியின் பெயரை பார்த்த மேக்னாவும் அமைதியாக சிம்மன் என்ன செய்ய போகிறான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சிம்மன் காயத்ரியிடம் உண்மையை சொல்வானா? காயத்ரி சிம்மனை விட்டு கொடுத்து விடுவாளா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க. சிம்மனின் செல்போனில் காயத்ரியின் பெயரை பார்த்ததும் சிம்மனின் முகம் கருத்து போக அவன் என்ன சொல்ல போகிறான் என்று மேகனா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். உடனே சிம்மன் தயங்கிய குரலில், மேக்னா, இது என்று அவன் ஏதோ சொல்ல வர உடனே மேக்னா சிரித்துக்கொண்டு அவன் அருகில் வந்தவள், போனை அட்டன் பண்ணி பேசு என்று சொன்னாள். போனை அட்டன் செய்தவன் ஹலோ என்று கேட்டான். உடனே காயத்ரி, ஹலோ சிம்மா,
உன்னோட ஃபோன் என்னாச்சு என்று கேட்டாள். உடனே சிம்மன், என்னோட ஃபோன் நல்லதா இருக்கு, எதுவும் ஆகலை, ஏன் என்று கேட்டான். அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணல? நான் ஊருக்கு வந்து இப்போ 1 வாரம் ஆக போகுது. ஆனா நான் என்ன பண்றேன், ஊருக்கு வரேனா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ கேட்கவே இல்லை என்று கேட்டாள். சிம்மன் மேக்னாவின் முகத்தை பார்த்து, இல்ல காயு, அது எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, அதனாலதான் என்னால ஃபோன் பண்ண முடியல என்று சொன்னான். எனக்கு தெரியும் நீ பேய் பிசாசுன்னு சுத்திட்டு இருப்பேன்னு, அதனாலதான் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. சரி, நான் இப்போ ட்ரெயின்ல தான் வந்துட்டு இருக்கேன், இன்னும் 1/2 hourல அங்க வந்துருவேன், என்னை பிக்கப் பண்ண வந்துருவ தானே என்று கேட்டாள். உடனே சிம்மன், இல்ல காயு, அது என்று மறுபடியும் ஏதோ தயங்க, உடனே மேக்னா, சரின்னு சொல்லு என்று மெதுவாக சொன்னாள். ஓகே காயு, நான் வந்துடுறேன் என்று சிம்மன் சொன்னதும், சரி, டிலே பண்ணாம சீக்கிரமா வா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நான் இல்லாத போது நீ என்னை மிஸ் பண்ணியா என்று காயத்ரி கேட்டாள். காயத்ரி அப்படி கேட்டதும் சிம்மனுக்கு மிகவும் சங்கடமாக போனது. அவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்க, அவன் என்ன சொல்ல போகிறான் என்று மேக்னாவும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் யோசித்தவன் பின்பு, காயத்ரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு சீக்கிரமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், நேர்ல பார்த்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொன்னான். சிம்மா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ அப்ப என்ன மிஸ் பண்ணலையா என்று காயத்ரி கேட்டாள். அதான் நேர்ல சொல்றேன்னு சொன்னேன்ல. சரி, எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் போனை கட் பண்றேன், சரியா? ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். சிம்மனின் முகத்தில் ஒரு புறம் காயத்ரி தன்னை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்ற பயமும், மறுபுறம் தான் செய்வது சரிதானா என்ற சந்தேகமும் இருந்தது. அவனின் முகம் மாறியிருப்பதை கண்ட மேக்னா சிரித்துக்கொண்டே அவனது தோளில் சாய்ந்து, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற, இன்னும் டைம் இருக்கு, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பு, அவளை பொறுமையா போய் பாரு, அவளை பார்க்கும்போது உனக்கு என்ன முடிவெடுக்க தோணுதோ அந்த முடிவெடு, அந்த முடிவில் நீ யாரை சூஸ் பண்ணாலும் அது சரியான முடிவாக தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நீ காயத்ரியை சூஸ் பண்ணா நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், ப்ளீஸ் உன்னை நீ வருத்திக்க மட்டும் செய்யாத என்று சொன்னாள். மேக்னா பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளுக்கு அவளை விட அவன் மீது அதிக அக்கறை இருப்பது சிம்மனுக்கு நன்றாக விளங்கியது. என்னதான் அவள் அவனை பற்றி கவலைப்பட்டு சொன்னாலும் தனது வாழ்வில் கிடைத்த அந்த சந்தோஷம் மறுபடியும் அவளை விட்டு போய்விடுமோ என்ற பயம் அவளது கண்களில் நன்றாக தெரிந்தது. அதை பார்த்த சிம்மன் சிரித்துக்கொண்டே அவள் அருகில் சென்று அவளை இழுத்து தனது மார்பில் போட்டு கொண்டவன், மை லிட்டில் காப்ளின், என்னை பத்தி கவலைப்பட்டது போதும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, இப்ப எனக்கு பசிக்குது, 2 பேரும் சாப்பிடலாமா என்று கேட்டான். உடனே மேக்னா அவளது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, ஓகே வா என்று சொல்லி கூட்டி சென்று அங்கிருந்த டேபிளில் உட்கார வைத்து அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாள். அவளை தன் அருகில் உட்கார வைத்து கொண்டவன் அங்கிருந்த ஒரே பிளேட்டை எடுத்து அவளுக்கும் சாப்பாடு எடுத்து வைத்து சாப்பிட சொன்னான். சற்று நேரத்தில் இருவரும் சாப்பிட்டு முடிக்க அங்கிருந்து கிளம்பியவன், மேக்னா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், ஓகே என்று சொல்லி அவளது தலையை அன்பாக வருடிவிட்டு பாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சிம்மனுக்கு முன்பு சிரித்துவிட்டு டோரை லாக் செய்தவளுக்கு கண்களில் கண்ணீர் ததும்பி வழிந்தது. வேகமாக ஓடி சென்று தனது படுக்கையில் படுத்து அழுதாள். ஏன் என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் எல்லாமே இப்படி டெம்பரரியா இருக்கு, என்னோட வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமா இருக்காதா? இந்த உலகத்துல நான் பெருசா என்ன கேட்டுட்டேன், அன்பு தானே கேட்டேன், நான் சாஞ்சு அழுறதுக்கு ஒரு தோல் தானே கேட்டேன், கடவுளே அது கூட உன்னால எனக்கு கொடுக்க முடியாதா? உண்மையை சொல்ல போனா எனக்கு சிம்மனை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை விட்டு போயிடாதானே அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது, ஆனா அதுக்கான தகுதி எனக்கு இல்லை, நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அதே நேரத்துல ஒருவேளை என்னோட வாழ்க்கையில சிம்மன் இல்லைனா நான் என்ன ஆவேனே எனக்கு தெரியல என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்த தலையணையை கட்டி கொண்டு அழுதாள். மேக்னாவின் வீட்டிலிருந்து கிளம்பியவனுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நடந்தாலும் சரி, மேக்னாவை மட்டும் விட்டுடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். அதே சமயத்தில் காயத்ரியிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று எதுவும் தெரியாமல் குழம்பிக் கொண்டும் இருந்தான். பலவாறு எண்ணங்களில் யோசித்துக்கொண்டே காரை ஓட்டி கொண்டு வந்தவன் ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைந்தான்.
கார் பார்க்கிங் செய்யும் ஏரியாவில் தனது காரை பார்க் செய்துவிட்டு இறங்கி உள்ளே சென்றான். அப்பொழுது காயத்ரி தனது கையில் ஒரு பேக்குடன் கீழே இறங்கி வர அவளுக்கு பின்னால் ஒரு இளைஞன் இறங்கி வந்து கொண்டிருந்தான். காயத்ரி அந்த இளைஞனுடன் சிரித்து பேசிக் கொண்டு வந்தாள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு வருவதை பார்த்த சிம்மன், இது யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே அந்த இளைஞனை பார்த்தான். காயத்ரி சிம்மனை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே, ஹாய் சிம்மா என்று சொல்லி அவனின் அருகே ஓடி வந்தாள். ஓடி வந்தவள் எங்கு தன்னை கட்டி அணைத்துக் கொள்வாளோ என்ற பயத்தில் அவளது கையில் இருந்த லக்கேஜை வேகமாக வாங்கி கொண்டவன் ஹாய் என்று சொன்னான். சிம்மனின் அந்த செயல் காயத்ரிக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஒருவேளை பப்ளிக் பிளேஸ்னு பார்த்து இப்படி நடந்துக்கிறானோ என்று நினைத்தவள் சிரித்துக்கொண்டே, இவன் வினோத், ட்ரெயின்ல வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தோம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் என்று சொல்லி அந்த இளைஞனை அறிமுகப்படுத்தினாள். அந்த இளைஞன் ட்ரெயினிலிருந்து இறங்கியதிலிருந்து காயத்ரி மீது இருந்த பார்வையை நகர்த்தாமல் தான் வந்தான். அதை கவனித்துக் கொண்டே சிம்மன் ஹாய் என்று சொன்னான். அவன் கூப்பிட்டது கூட காதில் விழாமல் அந்த இளைஞன் காயத்ரியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து டென்ஷன் ஆனவன் மறுபடியும் ஹாய் என்று சொல்ல, அப்பொழுதுதான் சுய நினைவிற்கு வந்தவன் ஹாய் ப்ரோ என்று சொல்லி அவனும் கையை குலுக்கினான். நானும் இங்க மும்பைல தான் ஒர்க் பண்றேன். இதுக்கு முன்னால நான் காயுவை பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். காயு ரியலி அமேசிங் கேரக்டர். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா அவளை பார்த்த உடனே நான் விழுந்துட்டேன். அவகிட்ட என்னோட லவ்வை கூட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவ தான் எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்னு சொல்லிட்டா. ப்ரோ, நிஜமாவே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். காயத்ரி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு லவ்வரா கிடைச்சிருக்கா. ஒரு வேளை ஃபியூச்சர்ல உங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னு வைங்க, தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்றீங்களா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடும் என்று அந்த இளைஞன் சிரித்து கொண்டே சொன்னான். உடனே காயத்ரி சிரித்து கொண்டே, வினோத், எல்லாமே உனக்கு விளையாட்டா? உனக்கு சிம்மனை பத்தி தெரியாது. அப்புறம் உன்னை ஏதாவது பண்ணிட்டா நான் பொறுப்பில்லை என்று சொல்லி சிரித்தாள். உடனே வினோத், ஓகே ஓகே, நான் சும்மா ஜஸ்ட் சொன்னேன். ஆனா நான் சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு. காயத்ரி, நிஜமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னமோ என்னோட மனசு சொல்லுது, கண்டிப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு. பாஸ், நான் ஒன்றும் உங்களுக்கு சாபம்லாம் விடலை, அதனால கோவப்படாதீங்க. என் மனசுல பட்டதை சொன்னேன். ஏன்னா காயத்ரி எனக்கானவன் தோணுது. சரி, நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருப்பீங்க, நான் இடையில இருந்து டிஸ்டர்ப் பண்ணல என்று சொன்னவன் தனது செல்போன் நம்பரை வேகமாக காயத்ரியின் செல்போனை வாங்கி பதிவு செய்து கொண்டவன், காயு, இதுதான் என்னோட ஃபோன் நம்பர். உனக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, ஓகே, பாய் என்று சொல்லிவிட்டு தனது லக்கேஜை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான். அவன் அங்கிருந்து சென்றதும் காயத்ரி சிம்மனை பார்த்து முறைத்து கொண்டு, அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறான், அட்லீஸ்ட் ஒரு ஜெலஸ் கூட உனக்கு ஆகலையா என்று கேட்டாள். சிம்மன் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு நின்றான். எபிசோட் 39. அம்மாவிடம் சிம்மன். வினோத் அங்கிருந்து சென்றதும் காயத்ரி கோபமாக சிம்மனை பார்த்து, அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான், உனக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலையா? இந்த ஜெலஸ்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் உனக்கு இல்லையா என்று கேட்டாள். உடனே சிம்மன், இல்லகாயு, அது என்று அவன் மறுபடியும் ஏதோ சொல்ல வர, சரி சரி, ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்ப, வா போலாம் என்று சொல்லிவிட்டு அவனது கையை பிடித்து கொண்டாள். அவளது கையை தட்டிவிடவும் முடியாமல் பிடித்து கொள்ளவும் முடியாமல் அவளது லக்கேஜை பிடித்து கொண்டு அமைதியாக தனது காருக்கு வந்தான். சரி, உன்னோட ஹாஸ்டலுக்கு தானே போகணும் என்று சொல்லிவிட்டு சிம்மன் காரை ஓட்டி கொண்டு செல்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? என்னை ஹாஸ்டல்ல தான் கொண்டு போய் விடணுமா என்று காயத்ரி கேட்டாள். சரி, நானும் உன்கிட்ட பேசணும், சொல்ல, எங்க போலாம் என்று சிம்மன் கேட்டான். அதற்கு காயத்ரி, உன் கூட எங்க போனாலும் எனக்கு ஓகே தான் என்று சொல்லிவிட்டு சிம்மனின் கையை பிடித்து கொண்டு அவனது தோளில் சாய்ந்தாள். உடனே சிம்மன், காயு, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரியா என்று சொன்னான். சிம்மனின் அந்த பேச்சு காயத்ரிக்கு எதையோ உணர்த்தியது. உடனே அவனது முகத்தை ஆராய்ந்து பார்த்தவள், சிம்மா, உன்னோட முகத்துல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம்? நிஜமாவே நான் நினைக்கிறது தானா என்று அவனை கேட்டாள்.
காயத்ரி அப்படி கேட்டதும், என்னோட முகத்துல என்ன தெரியுது? நீ உன்னோட மனசுல என்ன நினைக்கிற என்று சற்று பதறி குளறி குளறி கேட்டான். இப்ப எதுக்கு நீ பதட்டப்படுற? இல்ல, நான் இல்லாத இந்த நாள்ல உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருச்சா? நிஜமாவே உன்னோட லைஃப்ல இப்ப யாராவது இருக்காங்களா என்று காயத்ரி கேட்டாள். காயத்ரி அப்படி கேட்டதும் அவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல், இல்ல காயத்ரி, அது என்று சொல்ல வர அப்பொழுது அவனது செல்போன் சினுங்கியது. செல்போனை எடுத்து பார்த்தவன் அதில் தனது தாய் மீனாவின் எண்ணை பார்த்ததும், கயு, ஒரு நிமிஷம் அமைதியாரு என்று சொல்லிவிட்டு போனை அட்டன் செய்தவன், ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். எதிர் திசையில் பேசியவர் சற்று இரும்பிக் கொண்டே, உனக்கு அம்மானு ஒருத்தி இருக்கிறது ஞாபகம் இருக்கா? அம்மா கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா என்று கேட்டார். தனது தாய் இருமுவதை கேட்ட சிம்மன், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருமுறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர் கிட்ட எதுவும் பாத்தீங்களா என்று கேட்டான். உடனே அவர் சிரித்துவிட்டு, டே, நானே ஒரு டாக்டர் தான், மறந்துட்டியா? என்னோட அப்பா உனக்கு மருத்துவம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் கிளைமேட் மாறுதுல, அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ எப்படி இருக்க? ஒழுங்கா காலேஜ் போறியா? நல்லா படிக்கிறியா என்று கேட்டார். தனது வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை இதுவரைக்கும் தன் தாயிடம் சொல்லாததை நினைத்து வேதனைப்பட்டான். பின்பு, அம்மா, அதெல்லாம் நான் நல்லதாம்மா படிக்கிறேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்று சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தானே ஊருக்கு வரேன்னு சொல்ற. நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா படிச்சனா அம்மாவுக்கு அதுவே போதும் என்று மீனா சொன்னார். உடனே சிம்மன், இல்லம்மா, நிஜமாவே எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது. உங்க கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு என்று சிம்மன் சொன்னான். உண்மையாவே அம்மாவை நீ அவ்வளோ மிஸ் பண்ணினா நீ ஊருக்கு வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் அம்மா சமைச்சு வைக்கிறேன் என்று மீனா சொன்னார். சரிம்மா, நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். என்னாச்சு? ஆன்ட்டிக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்று காயத்ரி கேட்டாள். ஆமா, ஏன் நீ அம்மாவை ஊர்ல பார்க்கலையா என்று சிம்மன் கேட்டான். இல்ல, நான் ஊருக்கு போன அடுத்த நாளே என்னோட பாட்டி ஊருக்கு அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க எங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன், அதனால என்னால ஆன்ட்டியை பார்க்க முடியல என்று காயத்ரி சொன்னாள். சரி காயத்ரி, நான் இப்ப கிளம்புனாதான் ஊருக்கு போய் சேர சரியா இருக்கும். நீ ஹாஸ்டல்ல இறங்கிக்கோ, நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசுறேன் என்று சிம்மன் சொன்னான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மா, நீ முதல்ல போய் ஆன்ட்டியை பார்த்துட்டு வா என்று சொன்னவள் அதற்கு மேல் அவனிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவளை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு வந்தவன் அவனது அறைக்கு வந்து வேகமாக தனக்கு தேவையான ஒரு சில திங்ஸ்களை எடுத்து வைத்து கொண்டு மேக்னாவிற்கு கால் செய்தான். அவ்வளவு நேரம் அழுது ஓய்ந்து கொண்டிருந்தவள் அவனிடமிருந்து போன் வந்ததும் வேகமாக அட்டன் செய்து ஹலோ என்று கேட்டாள். அவளது குரலிலேயே அவள் அவ்வளவு நேரம் அழுதிருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்தவன், ஹே குட்டி காப்ளின், என்ன அழுதியா என்று கேட்டான். உடனே மேக்னா, இல்லையே, நான் ஒன்றும் அழுகல, நான் ஏன் அழப்போறேன் என்று சொன்னாள். ஓஹோ, மேடம் அப்படி சொல்ல வரீங்களா? சரி, ஓகே, நீ அழவே இல்லை, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாத்தியா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கு கிளம்புறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் அமைதியாக இருந்தாள். அவள் அப்படி அமைதியாக இருப்பதை பார்த்த சிம்மன், என்னாச்சு மேக்னா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்று கேட்டான். ஒன்னும் இல்ல சிம்மா, நீ ஊருக்கு போயிட்டு ஆன்ட்டியை பார்த்துட்டு வா, எதனாலும் நீ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என்று மேக்னா சொன்னாள். ஓகே மேக்னா, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, டேக் கேர் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் தனது பேகை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அது ஒரு அழகான கிராமம். அடர்ந்த காடுகளும் மலைகளும் அருவிகளும் கொண்ட ஊர். எங்கு திரும்பினாலும் பச்சை பசேல் என்று தேயிலை தோட்டம் கண்ணை பறித்தது. 4 வீடுகள் கொண்ட ஒரு காலனி வீடு இருந்தது. அதில் ஒரு வீட்டின் முன்பு இருந்த கொடியில் மீனா துணி காய போட்டு கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த அந்த வீட்டின் ஓனர், என்னம்மா காலையிலே துணி காய போடுறியா என்று கேட்டுக்கொண்டு அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே மீனா அருகில் சென்றார். ஹவுஸ் ஓனரை பார்த்ததும், சச்சோ, காலையிலே வந்துட்டாரு, போன மாசமும் வீட்டு வாடகை கொடுக்கல, என்ன சொல்ல போறாரோ தெரியலையே என்று தனக்குள் நினைத்து கொண்டவள், வாங்கண்ண,
ஆமா, கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்காம கிடந்துச்சு. இன்னைக்கு பையன் ஊர்ல இருந்து வரான். அதான் எல்லாத்தையும் துவைச்சிட்டு அவனோட ரூமையும் அப்படியே சுத்தம் பண்ணேன் என்று சொன்னாள். ஓ, பையன் ஊர்ல இருந்து வரானா? நல்லது நல்லது என்று சொன்னவர் மீனாவை உச்சியிலிருந்து பாதம் வரை பார்த்தார். மீனா மீது எப்பொழுதும் அவருக்கு ஒரு கண். எப்படியாவது மீனாவை தன் வசப்படுத்தி விட வேண்டும் என்று. வெள்ளந்தியான மீனாவுக்கு அது புரியாததால் அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்வாள். என்னம்மா, வீட்டுக்குள்ள இருந்து நல்ல வாசனை வருது. உன்னோட பையன் வரான்னு விதவிதமா சமைச்சிருக்கியா என்று அந்த வீட்டு ஓனர் கேட்டார். ஆமா, அவன் என்னோட சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்றானா, அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே கையில் வைத்திருந்த பக்கெட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்றாள். மீனா பின்னாலேயே சென்ற அவரும் வீட்டுக்குள் செல்ல அதிர்ந்த மீனா, என்ன என்று திரும்பி கேட்டாள். இல்லம்மா, தண்ணி வேணும், அதான் உள்ள வந்தேன் என்று அவர் சொன்னார். இருங்க, எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கியவன் ஒரு வாய் குடித்துவிட்டு, என்னம்மா மீனா, போன மாசமும் வீட்டு வாடகை வரல, இந்த மாசமும் தேதி வந்துடுச்சு என்று கேட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பையன் வந்துருவான். அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் 2 மாசம் வாடகை சேர்த்து ஒன்னா தந்துடுறேன் என்று மீனா சொன்னாள். உடனே அவன் தனது தாடியை வருடிக்கொண்டு, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. இந்த வயசுல இப்படி ஒரு பையனை தனியா வச்சு பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். வீட்டுக்காரர் இருக்கிறவங்களுக்கே பார்க்க முடியல, நீயும் ஒரு ஆளா கடந்து கஷ்டப்படுற. உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீ ஒன்றும் நினைச்சுக்கலனா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா என்று அவர் கேட்டார். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம். என் பையன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வாடகை கொடுக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அப்புறம் என் பையனை வச்சு பார்க்கறது எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை. எப்படியோ அவனை படிக்க வச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 வருஷம் தானே, அதுக்கப்புறம் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று மீனா சொன்னாள். மீனா, நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ மட்டும் சம்மதிச்சனா உன்னோட எல்லா தேவையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றேன் என்று கேட்டான். மீனாவிடம் ஹவுஸ் ஓனர், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா உன்னோட எல்லா தேவைகளையும் நானே பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர் என்ன அர்த்தத்தில் தன்னிடம் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்ட மீனா, இங்க பாருங்க, நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. என் பையன் வந்த உடனே உங்களோட 2 மாச வாடகையும் கொண்டு வந்து தர சொல்றேன் என்று சொன்னாள். உடனே அந்த ஹவுஸ் ஓனர் மறுபடியும் தனது தாடியை தடவிக்கொண்டே, மீனா, இவ்வளவு அழக வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாம உன்னோட வாழ்க்கையை வீணாக்குற? ஓடி போன உன்னோட புருஷன் இன்னும் வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனுக்காக காத்திருக்கிறத விட்டுட்டு பேசாம நான் சொல்றத கேளு என்று சொன்னார். மீனாவோ தனது முகத்தை சுளித்து கொண்டு, சீ, முதல்ல இங்கிருந்து வெளியில போ என்று கோபமாக பேசினாள். உடனே அந்த ஹவுஸ் ஓனர், நான் உன்கிட்ட பாசமா தான் பேசினேன், எதுக்கு நீ இப்படி பேசுற? என்கிட்ட இருந்து நீ தப்பா நினைக்கிறியா? இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீனா அருகில் சென்றவன் அவளது கையை இறுக பிடித்திருக்க, அப்பொழுது சரியாக உள்ளே வந்த சிம்மன் அந்த காட்சியை பார்த்துவிட்டு வேகமாக ஓடி சென்று அவனை ஒரு மிதி மிதித்தான். சிம்மன் மிதித்ததில் சுவற்றில் முட்டி மறுபடியும் தரையில் விழுந்தவன் எழுந்து உட்கார்ந்து யாருடா என்று பார்த்தான். அப்பொழுது அங்கு சிம்மன் இருப்பதை பார்த்துவிட்டு, அடடே தம்பி, நீயா? நான் சும்மா உங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தேன்பா என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றார். சிம்மன் மறுபடியும் அவனை பிடித்து சுவற்றில் வைத்து சாத்தி அவனது வயிற்றில் குத்தினான். உடனே மீனா ஓடி சென்று சிம்மனின் கையை பிடித்து கொண்டு, சிம்மா, இதுக்காகவா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்? கையெடு, அந்த ஆள் அடிக்காத என்று சொன்னான். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்ட நீ இந்த மாதிரி நடந்திருப்ப? வெளியில உள்ள யாரோ ஒரு பொண்ணுக்கு நடந்தாலே அவனுங்களை நான் உரிச்சிடுவேன். நீ என்னோட அம்மா மேலேயே கை வைக்கிறியா? இந்த கை தானே எங்க அம்மா கையை புடிச்சிச்சு என்று சொல்லி அந்த கையை அவன் உடைக்க, வலி தாங்காமல் அந்த ஹவுஸ் ஓனர் அலறிக்கொண்டு, என்ன விட்டுடுப்பா, நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன், என்னை விட்டுடுப்பா, நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடினான். ஹவுஸ் ஓனர் அங்கிருந்து சென்றதும்
என்னம்மா இதெல்லாம், இவனெல்லாம் எதுக்குமா வீட்டுக்குள்ள விடுறீங்க என்று கேட்டான். இல்லப்பா, அந்த ஆளா பேசிக்கிட்டு வந்தான், வீட்டு வாடகை போன மாசம் கொடுக்கல, அதான் கேட்க வந்தான்னு நினைச்சேன் என்று மீனா சொன்னார். சிம்மனுக்கு தன்னை நினைக்கையில் கேவலமாக இருந்தது. தனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஆனா துளியும் அம்மாவை பத்தி யோசிக்காம வாழ்ந்துட்டனே, அம்மா இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன், அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, என்னாலதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று சொன்னான். அதெல்லாம் எதுவும் இல்லடா, நான் என்ன கஷ்டப்பட்டுட்டேன், என்னோட பையனை தானே வளர்த்தேன், என் பையன்தான் இன்னும் 2 வருஷத்துல டாக்டர் ஆயிடுவானே, அதுக்கப்புறம் கை நிறைய சம்பாதிச்சிருவான்ல என்று அவனது தாய் சொன்னார். அம்மா நான் இப்பவே கை நிறைய சம்பாதிக்க தான் ஆரம்பிச்சிட்டேனே என்று சொன்னான். நீ என்னடா சொல்ற, இப்ப சம்பாதிக்கிறியா, இப்ப நீ படிச்சுட்டு தானே இருக்க என்று மீனா கேட்டார். இல்லம்மா, அது என்று அவன் சொல்ல வருவதற்குள் அந்த ஹவுஸ் ஓனரின் மனைவி வெளியில் வந்து, மீனா முதல்ல வெளியில வா என்று கத்தினாள். அந்த ஆள் அவர் மனைவி கிட்ட போய் சொல்லிட்டாரு போலடா, அந்த பொம்பளை கொஞ்சம் மோசமான பொம்பளை, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே என்று மீனா பயப்பட, அம்மா அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றவன், இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க என்று கேட்டான். டேய், நீதான் என் வீட்டுக்கார அடிச்சதா, வீட்டு வாடகை கேட்டு வீட்டுக்கு வந்தா இப்படிதான் அடிப்பீங்களா என்று கேட்டாள். உடனே சிம்மன் அந்த ஹவுஸ் ஓனரின் மனைவியை முறைத்துவிட்டு அவளுக்கு பின்னால் ஒளிந்திருந்த அந்த ஹவுஸ் ஓனரையும் பார்த்து முறைத்து கொண்டே, உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வாடகை கேட்டு மட்டும்தான் வந்தாருன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். உடனே அந்த பெண், வேற எதுக்கு உங்க வீட்டுக்கு அவர் வர போறாரு, வாடகை கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, அதை கேட்டு வந்தவரை மட்டும் இப்படி அடிப்பீங்களா, இதெல்லாம் என்ன அராஜகம் என்று அந்த ஹவுஸ் ஓனர் கத்தினாள். அவள் அப்படி கத்தியதும் சிம்மனுக்கோ கோபம் வந்தது. ஆனால் அவளிடம் இப்படியெல்லாம் பேசுவது சரிப்பட்டு வராது என்பதை உணர்ந்து கொண்டவன் அவளது நெற்றியை நோக்கினான். பின்பு சிரித்து கொண்டே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவை வாடகை தானே, அதை இப்பவே நான் கொடுக்கறேன், அமைதியா வாங்கிட்டு போங்க என்று சிம்மன் சொன்னான். என்னடா என் வீட்டுக்காரர் அடிச்சது இல்லாம திமிரா வேற பேசுறியா, அதெல்லாம் முடியாது, அவர் அடிச்சதுக்கு இப்ப நியாயம் கிடைச்சே ஆகணும் என்று அந்த பெண்மணி சொன்னாள். இப்ப என்ன நியாயம் தெரிஞ்சாகணும், நீ அவருக்கு பண்ற அநியாயத்தை நான் சொல்லவா, வீட்டு வாடகை வசூல் பண்ண போறேன்னு சொல்லி நீ அங்க போய் என்னென்ன லூட்டி அடிக்கிறேன்னு நான் இப்ப சொல்லவா என்று சிம்மன் சொல்ல போக, அவன் எதை சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட வீட்டு ஓனரின் மனைவி ஒரு நிமிடம் அதிர்ந்து, பின்பு, இல்ல இப்ப எதுக்கு நீ தேவையில்லாததை பேசிட்டு இருக்க, இப்ப என்ன வீட்டு வாடகை தரேன்னு சொல்ற அவ்வளவுதானே, நீ வாடகையத்தா, நான் பாட்டுக்கு வாங்கிட்டு அமைதியா போய்கிட்டே இருக்கேன் என்று சொன்னாள். சிம்மன் அப்படி சொன்னதும் அந்த பெண் அலறியதை பார்த்த மீனா, டேய் நீ என்னடா சொல்ற, நீ என்ன சொன்னன்னு அந்த பொம்பளை முகம் இப்படி மாறுது என்று கேட்டார். உடனே சிம்மன், அம்மா அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்க, இந்த பொம்பளை மோசமான பொம்பளை, முதல்ல நம்ம இந்த வீட்டில இருந்து கிளம்பி ஆகணும் என்று சொன்னவன் வேகமாக வீட்டுக்குள் சென்று தனது பெட்டியை திறந்து அதிலிருந்து பணத்தை எடுத்து வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டு, இங்க பாருங்க, நாங்க உடனே வீட்டை காலி பண்றோம் என்று சொன்னான். தனது மகனின் சூட்கேஸில் அவ்வளவு பணம் இருப்பதை பார்த்த மீனா அதிர்ச்சியுடன், டேய் சிம்மா, இதெல்லாம் என்னடா, ஏதுடா உனக்கு இவ்வளவு பணம் என்று கேட்டார். மீனா அப்படி கேட்டதும், அம்மா கிட்ட இப்ப நடக்கிறதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், அம்மா அது ஒன்றும் இல்லம்மா, இன்டர்ன் போற ஹாஸ்பிட்டல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன் ஆக்சிடென்ட் ஆகி வந்தான், அவனோட உயிரை நான் தான் காப்பாத்தினேன், அதுக்காக அந்த பையனோட அப்பா கொடுத்த பணம் தான் இது என்று சிம்மன் சொன்னான். என்னடா சொல்ற, ஒரு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா இவ்வளவு பணம் எப்படி கொடுப்பாங்க, அம்மா கிட்ட எதையாவது மறைக்கிறியா, நீ எதையாவது தப்பான வேலை பார்க்கறியா என்று மீனா உண்மையான வருத்தத்துடன் கேட்டார். அம்மா நான் உங்க புள்ள, நான் எப்படி அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நிஜமாவே இந்த பணம் நல்ல வழியில வந்தது தான், அது மட்டும் இல்லாம எனக்காக அங்க ஒரு வீடு கூட கிடைச்சிருக்கு, அதோடு சேர்த்து ஒரு கார் கூட கிடைச்சிருக்குமா என்று சொன்னான். என்ன சிம்மா சொல்ற, எப்படி இதெல்லாம் சாத்தியம், வீடுங்கிற காருங்கிற, இவ்வளவு பணம் வேற வச்சிருக்க, சிம்மா அம்மா கிட்ட இருந்து நீ எதையாவது மறைக்கிறியாடா என்று மறுபடியும் மீனா கேட்டார். அம்மா அதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல, நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம ஊருக்கு கிளம்பலாம் என்று சிம்மன் சொன்னான். அங்க வந்து நான் என்னப்பா பண்ண போறேன், நான் இந்த கிராமத்திலே இருந்துக்கிறேன், நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா
அம்மாக்கு அதுவே போதும் என்று மீனா சொன்னார். அம்மா, என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க. நானும் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு காரணம் உங்களை சந்தோஷமா பார்த்துக்கணும் தானம்மா. இப்போ நீங்க நினைச்ச மாதிரி என்னோட லைஃப் மாறிடுச்சு. இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணுமா. ப்ளீஸ்மா, என் கூட வாங்கம்மா. அது மட்டும் இல்லாம எனக்கு புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கா. அவளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாமா. உங்களோட வருங்கால மருமகளை நீங்க பார்க்க வேணாமா என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும், என்னடா சொல்ற? என்னோட மருமகளை காட்ட போறியா? அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. நிஜமாவே நீ லவ் பண்றியா என்று மீனா சந்தோஷமாக கேட்டார். உடனே சிம்மன் ஒரு சிறு வெட்கத்துடன் தனது தலையை தடவிக்கொண்டு ஆமா என்று சொன்னான். அச்சோ, இது யாரு? என் புள்ளதானா இப்படி வெட்கப்படுறது என்று தன் பிள்ளையை பார்த்து சிரித்த மீனா, சரிடா, எதுக்காக இல்லாட்டாலும் என் மருமகளை பார்க்கறதுக்காக நாங்க வரேன், ஓகேவா என்று சொன்னார். சரிம்மா, நாம உடனே கிளம்பலாமா என்று சிம்மன் கேட்டான். இல்லடா, நாளைக்கு தாத்தாவுக்கு நினைவு நாள். அவருக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாமா என்று மீனா கேட்டாள். ஓகேம்மா, நான் அதை மறந்தே போயிட்டேன். நாளைக்கு தாத்தாக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் என்று சிம்மன் சொன்னான். சரி சொல்லுடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பாளா என்று மீனா தனது வருங்கால மருமகளை பற்றி ஆர்வமாக கேட்டார். மீனா அப்படி கேட்டதும் சிம்மன் மீனாவின் முகத்தை பார்த்து கொண்டு, அம்மா, ஒருவேளை நான் மேக்னா பத்தி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களான்னு தெரியலையே என்று தன் மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு தனது தாயை பார்த்தான்.